அரசு ஊழியர் மீதான லஞ்ச புகார் குறித்த தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், அரசு ஊழியர் மீதான லஞ்ச புகார் குறித்த தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கட்டாயம் உமா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா 2006 வந்து வழக்கறிஞர் புகழேந்தி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்குல 1988ஆம் ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையில உயர் அதிகாரிகள் தவிர மற்ற அரசு ஊழியர்கள் மீது நேரடியாக விசாரணை செய்யலாம் என்றும், உயர் அதிகாரிகள் மீது புகார்கள் வரும்பொழுது அவற்றிற்கு தலைமைச் செயலாளரின் அனுமதி பெற வேண்டும் என்ற கருத்தை கேட்க வேண்டும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அரசாணையோட 4வது பாராகிராஃப்ல இருக்கிற 4வது பத்தியில இருக்கிற இந்த ஒரு பகுதியை மட்டும்தான் அவர் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு தமிழக அரசு பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு புதிய அந்த 88ஆம் ஆண்டு அரசாணையிலேயே புதிய அப்டேட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து IAS IPS அதிகாரிகளுக்கு மீதான புகாரிலையும் அனுமதி பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பிப்ரவரி மாதம் இந்த வழக்கு முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா புதிய அரசாணைப்படி லஞ்ச ஊழல் புகாரில் வந்து எல்லா அரசு ஊழியர்களையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்து யார் மீதான புகாரிலையும் அரசின் கருத்தை கேட்க வேண்டும் என்ற 4வது பாராகிராஃப் போட்டிருந்தாங்க. அந்த 4வது பாராகிராஃபை ரத்து செய்ய கோரி பிப்ரவரி இறுதியில புகழேந்தி மீண்டும் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்குல அரசு அதிகாரிகள் மீதான எந்த புகாரின் மீதும் ஊழல் தடுப்புத்துறைக்கு புகார் வந்தால் நேரடியாக விசாரணை செய்யலாம் என்ற தங்களது கோரிக்கையை முன்வைத்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இன்று அந்த அரசாணையில் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி பிறப்பித்த அரசாணையில் 4வது பாராகிராஃபை ரத்து செய்வதாக உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலம் அரசு அதிகாரிகள் மட்டுமில்லாமல் MLAக்கள், MPக்கள் யார் மீதான புகார்கள், கவுன்சிலர்கள் யார் மீதான புகார்களாக இருந்தாலும் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு வந்து நேரடியாக விசாரணை செய்யலாம், அரசின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்பது ஊர்ஜிதமாவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அமர்விலே தெரிவித்திருக்காரு. உமா, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே வினித் நாராயணன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் புகழேந்தி வழக்கு தொடுத்திருந்தாரு. அரசு தரப்புல என்ன டிஃபெண்டிங் பண்ணப்பட்டது? கட்டாயம் காத்தியம் அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நான் அனுமதி பெற வேண்டும்ங்கிறது நாங்கள்ட்ட புதிய அரசாணையா சேர்க்கல. அரசு அதிகாரிகள் மீது புகார்கள் எழும்போது அரசின் கருத்தை கேட்டுதான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்க வந்து திருத்தம் செஞ்சிருக்கோம். இதுல எந்த தவறும் கிடையாது. இது வந்து அரசு லஞ்சம் வாங்குவர்களை பாதுகாக்கும் நோக்கோடும் செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல எடுத்து வச்சாங்க. ஆனா தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஏற்க மறுத்து இன்று வந்து அரசு தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது, லஞ்ச புகார்கள் யார் மீது வந்தாலும் அது வந்து ஒரு CBI மாதிரியான தன்னிச்சையான அமைப்பாக தமிழ்நாடு ஊழல் தடுப்பு அமைப்பு வந்து செயல்படணும் அப்படின்ற கருத்தை வந்து வலியுறுத்தி இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.